அனைவருக்கும் வணக்கங்க. ஜோதிட ரத்னா சங்கமமும் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் 5வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக தொடங்குறங்க. இன்றைக்கி நண்பர்கள் அனைவருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் நண்பர்கள், குருமார்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஆர்வலர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நம்மளோட 5வது கருத்தரங்கத்தில் முதல் நட்சத்திர பேச்சாளர், சரிங்களா? நானும் அவரோட பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கேன். சூரிய ஜெயவேல் ஐயா, சரிங்களா? ஐயா காம திரிகோணத்தை பற்றி நம்மளுக்கு தலைப்பில் பேச போகிறாரு. எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? வாங்க ஐயா. இங்கே கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குருநாதர் சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா. அவர் தான் எனக்கு முதன்மை குருநாதர். இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் என்னுடைய குருநாதர். ஆகையால் அவருடைய பாதம் தொட்டு வணங்கி எனக்கு சிற்றறிவுக்கு எட்டிய ஆய்வுகளை அனுபவ ரீதியாக நான் உங்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். காமாட்சி அம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் 5வது மாத கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒரு விஷயம் என்னன்னா, நாம் இந்து தர்மசாஸ்திரப்படி 4 புருஷார்த்தங்கள், வள்ளுவர் கூட பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் அவ்வளோதான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அறம், நாம் அந்த அறம்படி நம்மளுடைய வாழ்வை சரியான முறையாக நடத்தி பொருள் சேர்த்து முறையான இன்பம் பெற்றால் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கோடு தான் அந்த வள்ளுவர் அவருடைய ஆய்வேடை பதித்துள்ளார். மக்கள் அதுபடி நடந்தோம்னா நமக்கு மோட்சம் அப்படிங்கிற ஒரு உன்னத நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். அதனால தான் இந்து தர்மசாஸ்திரப்படி 4 புருஷார்த்தங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒருவர் வாழ்க்கையில் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த கோட்பாடுகளை விதிமுறைப்படுத்தி நமக்கு பங்களித்துள்ளார்கள். அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்களை நமது முன்னோர்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மிக அழகாக அந்த கரவத்துவங்களை பொருத்தியுள்ளார்கள். இந்த பொருத்தத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு ஜாதகத்தில் ஏற்படும் அந்த கிரக நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருடைய தன்மை, இயல்புகள் என்னவாக இருக்கும், அதை எப்படி அவர்கள் சரி செய்து வாழ்வில் சிறப்படைய முடியும் என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து அவர்களுக்கு வழிகாட்டும் போது சிறப்பான ஒரு சூழ்நிலையை வாழ முடியும் அவர்களால். நமக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு மெயினாக ஜாதகங்கிறது என்னங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு ஒரு ஜாதகம் என்பது முகம் பார்க்கும் கண்ணாடியை போன்றது. அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். நாம் போய் கண்ணாடி முன்ன நின்னோம்னா நம்மளுடைய முகத்தில் உள்ள குறைநிறைகள், நாம் அடைந்திருக்கும் ஆடைகளின் குறைநிறைகளை தெளிவாக காட்டிவிடும். அப்போ அதை சரி செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அதை மேக்கப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுடைய பிறவியினுடைய தன்மையை, உடலுடைய தன்மையை நாம் மாற்ற முடியாது. அதுதான் நாம் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். நிறைய பரிகாரத்தால் வாழ்க்கையையும் வாழ்வியலையும் மாற்றிட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. பரிகாரம் காக்காயை உட்கார பணம்பழ விழுந்த கதை தானே தவிர மற்றபடி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் இது எல்லாமே ஒழுங்குபடும் போது நம் வாழ்க்கையும் ஒழுங்குபடும் அப்படிங்கிறத நாம் முன்னோர்கள் தெளிவாக சுட்டி காட்டியிருக்காங்க. அதனால தான் இப்போ பஞ்சபூத தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம், நிலத்தத்துவம்,
அடுத்து காற்று தத்துவம், அடுத்து நீர் தத்துவம். இந்த காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4 புருஷார்த்தங்கள் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 4 புருஷார்த்தங்களில் மெயினாக வந்து தர்மம், அறம், இன்பம், இந்த அடிப்படையில் தான், இந்த வள்ளுவருக்குரிய அடிப்படையில் தான் அந்த ராசிகளுடைய நிர்ணயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ எப்படி நாம் வாழணும் அப்படின்னா, முதல்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் வாழ்வியலை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த மெயினாக இந்த காமத்திரிகோண பாவங்கள் நாம் அது சரியாக ஒழுங்காக நாம் சிந்தனைகளோடு இருக்க பழகிக்கணும். எங்கே நாம் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிறது இந்த காமத்திரிகோண பாவங்களில் தான். நாம் ஒருவர் ஆசைப்படும் போது பிறக்கக்கூடிய பிறவி, இந்த பிறவியை வந்து சிறப்படைய செய்வதற்கு இந்த காமத்திரிகோண பாவங்கள் வந்து ரொம்ப முக்கியம். காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுனத்தில் ஆண் பெண் இரட்டை உருவம். முயற்சி, நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றியடைய செய்யக்கூடியது 3ஆம் பாவம். தொடர்புடைய உரையாடல்கள், தொலைத்தொடர்பு, இதுக்கெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 3ஆம் பாவம். பிறருடன் இணைந்து செயல்படுவது, நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இணக்கத்தோடு செயல்படுவது, தைரியம், முயற்சி மற்றும் விடாமுயற்சி, கலைத்திறன், படைப்பாற்றல், இதெல்லாம் வந்து 3ஆம் இடத்துல தான் வெளிப்படும். இலக்குகளை நாம் அடையிறதுக்கு முக்கியத்துவமாக முன்னிலைப்படுத்துறது இந்த 3ஆம் இடம். அப்போ என்ன நாம் மனசுக்குள்ளே எழுது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது இந்த 3ஆம் இடம். அப்போ இந்த 3ஆம் இடம் ஒழுங்காக இருந்தால் தான் 9ஆம் இடம் சரியாக இருக்கும். இந்த 3ஆம் இடம் சரியில்லை அப்படின்னா 9ஆம் இடத்துடைய இயக்கங்கள், வேலைகள் நமக்கு சிறப்பாக அமையாது. பார்த்தீங்களா, தர்மத்துக்கும் இந்த காமத்திரிகோணத்துக்கும் சம்மதம் வச்சிருக்கிறான். நம்ம முன்னோர்கள் வந்து ராசி நிர்ணயம் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து உட்படுத்தியிருக்கிறாங்க. இந்த 3ஆம் இடம் சரியாக இருந்து 9ஆம் இடத்தினுடைய பலன் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறதுக்காக தான் 3ஆம் இடம் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும். அதுக்கு சனி பகவான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒழுக்கம் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவானுடைய அருள் முக்கியம். சனி பகவானுடைய நிலை நாம் கவனிக்கணும். சனி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கார், நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு, மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் ஒழுக்கமாக இருப்பார். நீங்கள் கவனித்து பாருங்கள், யாரெல்லாம் கரெக்டாக சின்சியாரிட்டியாக ஒரு வேலையை சரியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் பலம் பெற்றிருப்பார். அப்போ அவங்களுக்கு 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காமத்திரிகோணத்தில் 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீடு வந்து லக்னம், நமக்கு எதிர் இருக்கிறவங்களை குறிக்கக்கூடியது. துணைவர் அப்படின்னு நம்ம வந்து 7ஆம் இடத்தை வந்து நமக்கு பார்ட்னர் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பார்ட்னர் வந்து சரியாக இருந்தால் தான் நாம் சாதிக்க முடியும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பிரச்சனைக்கு காரணமே 7ஆம் இடம் சரியாக இல்லாத நிலை தான். என்னென்னா, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு ஆண் துணையாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. 12 வீடுகளில் ஆண் பெண் ராசிகள் 6 பகுத்துள்ளார்கள். இந்த 6 பாருங்கள், மேசராசிக்கு நேர 7ஆம் வீடு துலாராசி, அதுவும் ஆண் ராசி. ரிஷபராசிக்கு நேர் 7ஆம் ராசி பாருங்க, அதுவும் விருச்சகம் பெண் ராசி. ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க? நிறைய பேர் யோசிச்சு பாருங்க. மாறி இருந்தால் வந்து பிரச்சனைகள் எழும், ஈகோ, இது மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறதுக்காக முன்னோர்கள் என்ன சண்டை செய்கிற போதும் ஒருவருடைய விவாதம் செய்யும் போதும் சரி, நமக்கு சரியாக இருக்கிறவன்ட்ட பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தத்துவ அடிப்படையில் தான் ஆண் ராசிக்கு நேர் ஆண் ராசியும் பெண் ராசிக்கு நேர் பெண் ராசியும் சமமானவர்களாக, இருவரும் சமமானவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் அவர்கள் செய்யும் காரியங்களில் சிறப்பாக வெற்றியடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்ற நோக்கத்தோடு தான்
கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா நமக்கு மூல நூலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அங்கங்கே தெளித்து வச்சிருக்கிறாங்க. நாம் அந்த நூல்களை ஆராயும் போது, நுண்ணியமாக ஆராயும் போது சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் இந்த விஷயங்கள்லாம் வந்து நாம் தமிழ் நூல்களில் வந்து நிறைய பார்க்க முடியல. வடமொழி அறிஞர்களும் மேலை நாட்டு அறிஞர்களும் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற நூல்களில் நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ராசியுடைய தன்மைகள், ஒரு இயல்புகள் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் இந்த 7ஆம் ராசி சரியாக இருக்கணும், அந்த 7ஆம் ஆதிபதி சரியாக இருக்கணும். 7ஆம் ராசியில் பார்த்தீங்கன்னா சனி தான் திக்பலம், லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குரு புதன் திக்பலம். ஏன் அப்படின்னா நாம் நிகரான கிரகங்கள் இருக்க வேண்டும், அந்த நிகரான பழக்க வழக்கங்கள் செய்கைகள் இருக்க வேண்டுங்கிறதுக்காக குறிக்கப்பட்டது. ஒவ்வொரு ராசிக்குடைய அந்த திக்பலம்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்தோன்னா லக்னம் எப்படி இருக்குது, அப்போ லக்னாதிபதியோட நிலை, அந்த லக்னத்தை சுபகிரகம் பார்க்குதா, சுபகிரகம் இருக்கா, இதெல்லாம் நாம் கவனிக்கணும். அதே போல் தான் 7ஆம் இடம் ஆதிபதியும் பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால்தான் வாழ்க்கை சிறக்கும். இந்த சூரியன் இருந்தாலும் சரி, ராகு கேது சனி செவ்வாய் இவர்கள் சம்மந்தப்படும் போது அவங்கள் வாழ்க்கையில் நிறைய முரண்பாடான விஷயங்கள் பழக்க வழக்கங்களை உருவாக்கிவிடும். அதே போல் 7க்குடையவர் 8ஆம் வீடு சம்மந்தப்படும் போதும் 6ஆம் வீடு சம்மந்தப்படும் போதும் நிறைய பிரச்சனைகள் உருவாயிடும், நீங்கள் சமாளிக்க முடியாது. இப்போ இவர்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா திருமணம் பண்ணாமல் இருந்துடலாம், வேறு வழி கிடையாது. ஏன்னா திருமணம் பண்ணி அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணுறதுக்கு இது பண்ணாமல் இருந்துடலாம். ஆனால் பண்ணாமல் இருக்க முடியுமா? இல்லையே. கர்மவினை நாம் முந்தைய பிறவியில் ஏற்பட்ட செயல்பட்டு கர்மாவினையை அனுபவிக்க தான் நாம் இந்த பிறவியில் வந்திருக்கிறோம். இந்த பிறவியில் நாம் முழுமையாக ஒழுக்கமாக அந்த செயல்பாடுடன் இருக்கும்போது இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால் விடுபட முடியும். முயற்சியை வந்து கைவிடாமல் அந்த கரெக்டாக இருக்க பழகிக்கணும். இன்றைய சூழ்நிலை வந்து அப்படி நம்மளை விடுறதில்லை. ஏன்னா நம்மளுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்மை வசியப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அந்த ஒருங்கிணைப்பு வசியம், அதனால தான் அந்த சூழ்நிலைகளை உருவாக்கிறது இந்த 7ஆம் வீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடு. 11ஆம் வீடு என்ன? இந்த 3ஆம் வீடும் 7ஆம் வீடும் செய்யக்கூடிய செயல்களிலிருந்து ஒரு காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான பாவம். இந்த பாவம் வந்து நண்பர்கள், லாபம், நம்ம மூத்த சகோதரம், சமூக வட்டாரம், நமக்கு ஆதரவு தரக்கூடிய நபர்கள், ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம். நீண்ட காலமாக நாம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம் நாம் செயல்படுத்த வேண்டும், நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீண்ட காலமாக நாம் ஆராய்ச்சி செஞ்ச விஷயம், ஆராய்ந்து செய்த விஷயத்தை வெற்றியடைவதற்கு இந்த 11ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவர்கள் இருக்கலாம், சுபர்கள் இருக்கலாம், 2 பேருமே இருக்கலாம். ஏன்னா பாவர்கள் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் அதிவேகமாக செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஒரு இருக்கும். அந்த சுபகிரகம் இருந்தாலும் நாம் அந்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி கொடுக்கும். இப்போ காலபுருஷனில் பார்த்தீங்கன்னா மிதுனம், அடுத்து துலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பம். நாம் இந்த காலபுருஷனில் 3ஆம் வீடு நமக்கு எண்ணங்களில் எழக்கூடிய விஷயங்களில் சரியாக இருக்க வேண்டும் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 7ஆம் வீடு ஏன் துலா ராசி கொடுத்துருக்குறாங்க? நாம் அந்த தராசு வந்து நேராக கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து சரியான விஷயம். அப்படிங்கிறதுக்காக தராசு முன்ன பின்ன இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கும். நமக்கு ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம், அந்த சரியான நிகரான எடை அளவு கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் அந்த நிர்ணயம். அப்போ அது ஒழுங்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த சின்னம் வந்து அதுக்காக கொடுக்கப்பட்டது. நாம் இல்லற வாழ்வில் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக செயல்படணும் அப்படிங்கிற தத்துவ அடிப்படையில் தான்
அந்த தராசு சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பாவகிரக வீடு, இங்கிட்ட 6ஆம் வீடு, இங்கிட்ட 8ஆம் வீடு. நீ 7ஆம் வீட்டை சரியாக இயக்கலை அப்படின்னா ஒன்று நோய் நொடி கடன் வந்துடும், இல்லைன்னா மரணம் வந்துடும். அதுக்காக தான் இந்த 7ஆம் வீட்டுக்கு இடையில 2 பாவகிரக வீடாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா 7ஆம் வீடு அந்த துராசுடைய சின்னம் அதுக்கு தான். 11ஆம் வீடு பார்த்தீங்கன்னா கும்பம், காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு கும்பம். கும்பம் ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது? நாம் செய்யக்கூடிய காரியங்கள், செயல்கள், நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருள், பணம் அனைத்துமே மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். அந்த மரியாதை நிமித்தமாக இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் நமக்கு வம்சாவளிக்கு நாம் வாழ்வில் சிறப்பான ஒரு செயல்பாடுகளை நம்மளுடைய ஆயுள் காலம் வரை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும். அந்த மரியாதைக்குரிய பொருள் நாம் சேர்க்கவில்லை என்றால் காலப்போக்கில் நாம் அதிக பிரச்சனைகளும் தொந்தரவுகளையும் வம்பு வழக்கு கோட்டு இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஆகையால் இந்த 3 பாவங்களும் ரொம்ப முக்கியம். ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். 1ஆம் பாவம் 3ஆம் பாவத்தோட நிலை. அப்போ 1ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் அதிகபட்சமாக ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். 3ஆம் அதிபதி 1ஆம் பாவத்தில் இருக்காரு அப்படின்னா முயற்சிகளை அதிகமாக செய்யக்கூடியவர். அந்த முயற்சியே நோக்கோடு செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும். இந்த 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். இவங்களுடைய அதாவது நம்ம பார்ட்னருடைய சொல்படி தான் நம்ம நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 11ஆம் பாவம் 1ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா நிறைய நாம் செய்யக்கூடிய காரியங்கள், முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை, சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். ஆகையால் இந்த பாவங்களை எப்பயுமே ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு, 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் வீடு, 3ஆம் வீடு. இந்த டாக்குமெண்டெல்லாம் குறிக்கக்கூடியது 3ஆம் பாவம். ஏன்னா நம்ம சொத்து மற்ற நம்ம 3ஆம் பாவத்துடைய நிலையை கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள், நல்ல சுபகிரகம் ஆட்சி பெற்று இருக்குது, இல்லை சுபகிரகம் பார்வை, அந்த சுபகிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சொத்து பத்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அவருடைய பேரில். ஏன்னா 4ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவம். இப்போ அந்த ஒன்றுக்கொன்று அந்த தொடர்புகளை நாம் கவனிக்கணும். 5ஆம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம், 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் சிறப்பாக அமையும் போது தான் நம்ம செய்யக்கூடிய எண்ணங்கள், செயல்கள் இதெல்லாம் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது 5ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த 5ஆம் பாவத்துடைய அதிர்ஷ்டத்தை பெற முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆம் பாவம் கல்வியை குறிக்கும், அடிப்படை கல்வி, நாம் உயர்நிலை கல்வியை குறிக்கும். நம்ம நிறைய பேர் 2ஆம் வீடு 4ஆம் வீடு அப்படிங்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அடிப்படை கல்வியை குறிக்கிறதும் நாம் உயர்நிலை கல்வியை குறிக்கிறதும் 3ஆம் வீடும் 9ஆம் வீடு மட்டும்தான். இதில் குரு, புதன், சந்திரன் ரொம்ப முக்கியம். இந்த 3ஆம் அதிபதிக்கு உங்களுக்கு குரு புதன் பார்வை தொடர்பு இருக்க வேண்டும். அந்த 3ஆம் அதிபதி குரு புதன் தொடர்போடு இருந்தால் அவங்க கல்வியில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா 5ஆம் இடம் நமக்கு என்ன சிந்தனை ஓட்டங்கள், அதை எப்படி அதிர்ஷ்ட அடிப்படையில் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடியது தான். அதிர்ஷ்டம் தான் அது. 5ஆம் பாவம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, அவ்வளோதான் அந்த இது. ஆனால் செயல்படுத்துறது இந்த 3ஆம் பாவம். ஏன்னா 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு 3ஆம் வீடு. ஆகையால் இந்த 3ஆம் வீடு சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா 5ஆம் வீடும் நமக்கு துணை புரியணும். இந்த அருங்கோணம் திரிகோண பாவங்கள் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த காமத்திரிகோணத்தில் நாம் சரியாக இருக்கணும், சரியாக செயல்படணும் அப்படின்னா இந்த வீடுகள் ஒன்றுக்கொன்று இணைவுகளை கரெக்டாக ஆராயணும். அதற்குரிய காரக கிரகங்களை சரியாக ஆராயணும். அப்போ வாழ்க்கையில் நாம் நிறைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதே போல் வேத சாஸ்திரத்தில் நாம் வளர்ந்த விதம், நாம் பிறவி கர்மா, நாம் தொடர்கொள்ளும் மனிதர்கள்,
நாம் பழகும் மனிதர்கள் சிந்தனை, குணம் மற்றும் வாழ்க்கை பாதையை பெரிதும் மாற்றக்கூடியவர்கள். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? நாம் சிந்தனையை தூண்டக்கூடியது இந்த 3ஆம் வீடு, இந்த சிந்தனை ஒழுங்குபடுத்தக்கூடியது 3ஆம் வீடு. நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள், நமக்கு எதிரில் இருக்கிறவங்க, தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் எல்லாமே 7ஆம் வீடு. பார்த்தீங்களா? இந்த காமத்துரி கோணத்தில் தான் எல்லாமே நமக்கு அவங்க லிங்க் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்கள், நினைக்கக்கூடிய விஷயங்களை வெற்றி பெற செய்வது இந்த 11ஆம் வீடு. அப்போ இந்த 3 வீடுகள் சரியாக இருந்தாவே போதுங்க, நீங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவை சக்ஸஸ் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு 2ஆம் வீடாக வரும். நாம் தொழிலில் சிறப்படையணும் அப்படின்னா இந்த 11ஆம் வீடும் சப்போர்ட் பண்ணணும். 11ஆம் வீடு நமக்கு பலவீனமாக இருக்குது, அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெறல, இல்லை பகை பெற்று இருக்குது அப்படின்னா தொழிலில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. போராட்டங்கள், பிரச்சனைகள் இது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் 11ஆம் வீடு. ஆகையால் இந்த 3 வீடுகளையும் நீங்கள் கவனியுங்கள். கவனித்து அந்த ஒவ்வொரு பாவத்தையும் தொடர்படுத்தி பார்க்கும்போது அதனுடைய சிறப்புத்தன்மைகள் அழகாக வெளிப்படும். தர்மப்படி வாழணும், முறையான ஒரு பழக்க வழக்கங்களை உருவாக்கணும், முறையாக செயல்பாடுகளை நாம் செய்யணும். இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த 3, 7, 11ஆம் வீடுகளில் முக்கியமாக 11ஆம் வீட்டில் பாவகிரகம், சுபகிரகம் இருக்கலாம். 7ஆம் வீட்டில் பாவகிரகம் இருக்கிறது நல்லதில்லை. 3ஆம் வீட்டில் பாவகிரகம் இருக்கிறது நல்லதில்லை. ஏன் அப்படின்னா பாவகிரகம் இருந்தால் நமக்கு 3ஆம் வீட்டில் பாவகிரகம் இருந்தால் முரட்டுத்தன்மைகள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் முரண்பாடுகளாக உருவாகிவிடும். அந்த முரண்பாடுகள் உருவும்போது நாம் வழி தவறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பாவகிரகம் 9ஆம் வீட்டை பார்க்கும். 9ஆம் வீட்டை பார்க்கும்போது நாம் கருமமனையை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து விடுவோம். 9ஆம் வீட்லேயே பாவகிரகம் இருக்கக்கூடாது. ஏன்னா திரிகோண பாவங்களில் 1, 5, 9 பாவகிரகம் இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்படையாது என்று நாம் படிச்சிருக்கிறோம். இந்த 1, 5, 9 அதுக்காக தான் குறிக்கப்பட்டது. இங்கே 9ல் ஒரு பாவகிரகம் இருந்தால் 3ஆம் வீட்டை பார்க்கும். இப்போ சனியோ ராகு கேதுவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய லைஃப்பில் முரண்பாடான எண்ணங்கள், சிந்தனைகள், பழக்க வழக்கங்களை வந்து உருவாக்கி அவருடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கி விடுவார். அதே போல் இந்த சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கார், 3ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படுறாரு. அப்படிங்கும்போது கோச்சார ரீதியாக இந்த சனி அந்த 3ஆம் வீட்டு ஆதிபதியோடவோ அல்லது அந்த 3ஆம் வீட்டுக்கு திரிகோண பாவங்கள் வரும்போது சனியோட திசாபதி, ராகுவோட திசாபதி வரும் காலகட்டங்களில் தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதாவது தற்கொலை செய்துக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். அடிப்படையிலே அந்த ஜாதகத்தில் வந்து 3ஆம் ஆதிபதியோட சனி சம்மந்தப்படக்கூடாது. ஏன்னா சனி சம்மந்தப்படும் போது தாழ்வு மனப்பான்மை உருவாக்கும். கேது அங்கே இருந்தாலும் அது மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும். ஆகையால் இந்த சனி 3ஆம் ஆதிபதி ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த முரண்பாடான பழக்க வழக்கங்கள் உள்ளது எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய விஷயங்கள். நாம் இணையதளம்னால வெளிப்படையாக எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. அதனால் அந்த லிமிட்டாக்குள்ளே நான் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்கிறேன். இந்த முரண்பாடான விஷயங்களை குறிக்கக்கூடியது அதுதான். இந்த 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா சனி இருந்தாலும் 2 திருமணம் ஆகிடும், சூரியன் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும், சந்திரன் இருந்தால் இருதார யோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆணுக்கு, சுக்கிரன் இருந்தால் நல்ல மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அது வந்து என்னன்னா முறையான பலம் பெற்று இருக்கணும். இங்கே ராகுவோ கேதுவோ இருக்கும்போது முரண்பாடான உறவுகள் ஏற்படும். இந்த முரண்பாடான உறவுகள் ஏற்படுறதுனால
இவங்க லைஃப்பை தொலைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற முரண்பாடுகள் நிறைய அமையிறதுக்கு காரணம் இதுகெல்லாம் ஒரு காரணம் தான். நீங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். 7க்குரியவர் 6க்குடைய சம்பந்தம் 8க்குடைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னாவே அவங்க திருமண வாழ்க்கையில் போராட்டம் அதிகமாகிட்டே இருக்குங்க. நீங்கள் சமாளிக்க முடியாது. இதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 3க்கு 7க்குரியவர் பாவகிரக தொடர்பு இருந்தாலும் இந்த ராகு கேது தொடர்பு இருந்தாலும் முரண்பாடான உறவுகளை உருவாக்கிவிடும். இந்த முரண்பாடான உறவுகள் இன்னைக்கு பிரிவினைக்கு அதிகமாக காரணமான சூழ்நிலையை உருவாக்கிறது. ஆகையால் நீங்கள் இந்த விஷயத்தை கவனிக்கும் போது நிறைய விஷயங்களை துல்லியமாக ஆராய வேண்டும். ஒவ்வொருடைய குணநலம், 12 ராசியோட தன்மைகள் இதெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சால் தான் இந்த ராசி எப்படி இயங்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்கணும். அடிப்படை மிக தெளிவாக தெரியணும். அடிப்படையை தெரியாமல் ஜோசியம் சொல்ல முடியாதுங்க. அடிப்படை எப்படி உருவாக்கப்பட்டது, அடிப்படை ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கப்பட்டது. சூரியன்னா என்ன செய்வார், சனினா என்ன செய்வார், சந்திரனா என்ன செய்வார்னு தெளிவாக தெரியணும். இங்கே நம்ம கூடியிருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இயல்பு உடையவர்கள், ஒவ்வொரு ராசியோட இயல்பு உடையவர்கள். இந்த நாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி நம்ம வீட்டில் இருந்தால் நாம் எப்படி அதிகாரம் பெற்றிருப்போமோ அது மாதிரி தான் ஆட்சி வீடும். ஆட்சி வீட்டில் அதிகாரம் பெற்றிருக்கவங்களும் அதுதான் குறிக்கப்படும். ஆகையால் இந்த நண்பர்கள் வீட்டில் இருக்கிறதும் நாம் நட்பு வீட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். நம்மளுடைய லைஃப்பில் நாம் என்னென்ன பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், பிஹேவியர்கள், நம்மளுடைய செயல்பாடுகள் அது மாதிரி தான் கிரகங்கள் இயங்குங்க. நம்மளை புரிஞ்சுக்கிட்டாவே ஒரு கிரகத்தை புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கிரகத்தினுடைய இயல்புகள் தனித்திறமையோடு செயல்படும். ஆகையால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நுண்ணியமாக ஆராயுங்கள். சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த வினோதி அம்மா அவர்களுக்கும் காமாட்சி ஜோதிட நிலையம் சார்பாக நல்வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் பெற்று சிறப்போடு செயல்பட வேண்டும் என்று வேண்டி இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவோட பேச்சு எப்படி இருந்ததுங்க? அருமையாக இருந்துச்சுங்களா? காம திரிகோணத்தை பற்றி சிறப்பாக சொன்னாரா? ஐயா சொன்ன மாதிரி அடிப்படை மிகவும் முக்கியம் இல்லைங்களா? அடிப்படையில் தான் நம்மளோட தங்கப்பாண்டி ஐயா சொல்கிற மாதிரி புதையல் இருக்குது. அடிப்படை நல்லா தெரிஞ்சோம்னா தான் எல்லாமே நம்ம பலன் எடுக்க முடியும். நம்மளோட 5வது கருத்தரங்கத்தில் அலங்கரித்த நம்மளுடைய அன்பு சகோதரர் சூரிய ஜெயவேல் ஐயாவுக்கு நாகலிங்க ஐயாவும் சிவசுப்பிரமணிய ஐயாவும் மரியாதை பண்ணுவாங்க.